அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட இந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் உங்கள் குடும்பத்திற்கு நேராகவும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? வேதத்தில் தெளிவாய் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரா? என் தேவன் மீது நீங்கள் தாகமாய் இருங்கள் என்று சொன்னார். இந்த நாட்களில் எத்தனையோ வகையான தாகங்கள், ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், என் மீது நீங்கள் தாகமாய் இருங்கள், என்னுடைய வசனத்தின் மீது நீங்கள் தாகமாய் இருங்கள், என்னுடைய அற்புதத்தின் மீது நீங்கள் தாகமாய் இருங்கள், என்னை பார்க்கிறதற்காக தாகமாய் இருங்கள், என்னுடைய பிரசனத்துல நீங்க தாகமாய் இருங்கள், என்னுடைய வேத வசனத்தை தேடி வாசிக்கிறதுல தாகமாய் இருங்கள், ஆலயத்துக்கு போகிறதுல தாகமாய் ஓடுங்கள், அங்க கொடுக்கிற சத்தியத்தை தாகமாய் வாங்குங்கள். நீங்கள் அவரிடத்தில் அநேக காரியத்துல நீங்கள் அவரை குறித்தே நீங்கள் தாகமாய் இருக்கும் பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வேத வசனத்தை தெளிவும் கரைமாய் வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனமாய் பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு தாகம். அவர் மேல தாகம் இருந்தா மாத்திரம்தான் ஜெபிக்க முடியும். அவர் மேல தாகம் இருந்தா மாத்திரம்தான் ஆலயத்துக்கு போக முடியும். அவர் மேல தாகம் இருந்தா மட்டும்தான் வேத வசனத்தை தியானம் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், அவர் மீது நீங்கள் தாகமா இருந்து அவர் மீது நீங்க வாஞ்சையா இருக்கணுமா, அவர் மீது அன்பு வச்சு வாஞ்சையா இருக்கணுமா. உங்களுடைய ஆத்துமா வறண்டு போன நிலைமையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சிகள் காணப்பட்டாலும் சரி, யாருமே இந்த வறட்சியை சரியாக்க முடியாது, ஒருத்தருமே இந்த வறட்சியை மாற்ற முடியாது. இந்த வறட்சி எப்படி மாறுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்துக்கு தேவையான ஒரு ஆறுதலை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புவது அதிக நிச்சயம். அதற்குத்தான் தாவீது சொன்னார், என் தேவன் மேல் தாகமா இருக்கிறது நல்லது, என் தெய்வத்தை நீங்கள் கொஞ்சமாவது தாகத்தோடு தேடுங்கள் என்று சொன்னார். அதற்குத்தான் அந்த வேதவசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், காலமே உம்மை தேடுகிறேன். அதாவது அவர் மேல ஒரு தாகம் இருந்தா மாத்திரம்தான் அதிகாலையில எழுந்து அவரை நோக்கி பார்க்க முடியும். இந்த காலை நேரங்களில் சில பறவைகள் காலை நேரங்களில் அதிகமாய் சில மரங்களில் உட்கார்ந்து கொண்டு கூச்சலிட்டு கொண்டிருக்கும். அது ஏதோ வேலை பொழப்பு இல்லைன்னு அது கத்திக்கிட்டு இல்லை, அது என் தேவனை நோக்கி, காலமே எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுங்க, எனக்கு இந்த பாதுகாப்பு கொடுங்க, நான் இத்தனை குஞ்சிகளை பறிச்சு வச்சிருக்கிறேன், அதை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வேடனுடைய கண்ணிக்கு என்ன தப்புவீங்க, எந்த வேடனுடைய கண்ணியும் என்னையும் என் பிள்ளையும் தொட்டு விடக்கூடாது, எந்த தேவையில்லாத பறவைகள் வந்து இதை கொத்தி தின்றக்கூடாது, எதுவும் கொத்தி எடுத்துட்டு போயிடக்கூடாது, என்னுடைய ஜீவனையும் எனக்கு கொடுக்கப்பட்ட குஞ்சுகளுடைய ஜீவனையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காலமே சில குருவிகள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் வேதத்தில் தெளிவாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வானத்திலே பறக்கிற பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அதாவது ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அதில் எல்லாம் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறது. ஆனா உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களுடைய அறையிலே கரங்களை மேலே உயர்த்தி பரிசுத்த தெய்வத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வறண்டு போன ஆத்துமாவிற்கு ஒரு செழிப்பு உண்டாகும், உங்களுடைய வறண்டு போன கர்ப்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், வறண்டு போயிருக்கிற உங்களுடைய தரித்திரத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அவர் அப்படியே செய்வாராம். உங்களுடைய வறட்சியெல்லாம் பெருசா பார்க்காமல் நீங்கள் காலமே எழுந்திருக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனையை பெருசா பார்த்தீங்கன்னா அவரை தேடுறதை நீங்க விட்டுருவீங்க. உங்களுடைய கண்ணீரை பெருசா பார்த்தீங்கன்னா அவரை தேடுறதை நீங்க விட்டுருவீங்க. அவரை அதிகமா நீங்க தேட வேண்டுமா. அதற்குத்தான் அந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது, காலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையை பார்க்காம, இந்த வறண்ட சூழ்நிலையை பார்க்காம அந்த வறட்சியை மாத்துகிற தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய வல்லமை வறட்சியில கிடக்கிற உங்களை நிச்சயமாய் தப்புவித்து காப்பாற்றுவது அதிக நிச்சயம்.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிலே நீங்க இன்னொரு வேத வசனத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 42:2 தெளிவா எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை வாசித்து பாருங்களே. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதாவது என்ன அழகா அங்க சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த ஜீவனுள்ள தேவன் மேலே நீங்கள் தாகமா இருந்து விட்டால் நீங்கள் ஜீவனோடு நிற்பது அதிக உறுதி. ஒவ்வொரு நாளும் காலையில தெய்வம் புது கிருபை கொடுத்து நிக்க வைப்பது அதிக உறுதி. அதற்குத்தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பாருங்க, ஜீவனுள்ள தேவன் மேல். என் தேவன் சொல்லிட்டு விடல, அவர் ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நான் தாகமா இருக்கிறதுனால் நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிக்கிறேன். எப்படி நிக்கிறேன்? சடலமாக அல்ல, ஜீவனாக, ஜீவனுடையவனாக, உணர்வுள்ளவனாக, உணர்ச்சி உள்ளவனாக அவர் நின்று அவருடைய சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவன் உள்ள தேவன் மேலே நீங்கள் தாகமா இருங்கள். வறண்டு போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த காரியத்துல வறண்டு போயிருக்கிறீங்க? இந்த வறட்சி மாறுமா? ஒரு கேள்வி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது மாறும். அதற்குத்தான் ஒரு வேத வாசகத்தில் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். எதற்காக அந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? உங்களுடைய வறட்சியின் சூழ்நிலை மாறும் பொழுது உங்களுடைய வறட்சி தான் துக்கம், உங்களுடைய வெறுமை தான் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் புஸ்தகத்துல தெளிவாய் எழுதி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் எல்லாம் உங்களை உயிர்ப்பிக்கட்டும். வேத வசனத்தை தயவு செய்து ஆராய்ந்து அறிந்து தியானம் பண்ணி பாருங்கள். அந்த வேத வசனம் உடைய வறட்சியின் நிலைமையை மாற்றுவது அதிக உறுதி. வறட்சியை பார்த்து பயப்படாதீங்க, சஞ்சலத்தை பார்த்து பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமையில தான் கர்த்தரை தேடணும். அப்பதான் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு அவர் பார்ப்பார். ஒன்றும் இல்லாமையில் ஒரு பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் விசுவாசத்தோடு அவர் எப்படியும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று யாக்கோபு போல போராடி வாருங்கள். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். அப்படிதாங்க, யாக்கோப போல நீங்க போராடணும், எலியாவ போல நீங்க ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சரித்திரங்கள் மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியெல்லாம் மாறும். வியாதி என்கின்ற வறட்சி மாறும், சஞ்சலம் என்கின்ற வறட்சி மாறும். பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், இல்லாமைகள், தடைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு மாற வேண்டும் என்று சொன்னார். தயவு செய்து என் தேவனை அதிகாலமே தேடுங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது மத்தேயின் புஸ்தகத்துல அவரே வாயை திறந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்குது. வாசித்து பாருங்களேன். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு திருப்தி வேணுமா? நீதி உள்ள நியாயாதிபதியை தெளிவாய் கிரயமாய் தேடுங்கள். அதுதான் அந்த வேத வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், உம்மேல் நான் தாகமா இருக்கிறேன். அவர் மீது நீங்கள் தாகமா இருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். 3 விஷயத்தை அவர் கத்துக் கொடுக்கிறார். வறண்டு போய் இருக்குதா? உன் வாழ்க்கை மாறும். உன் ஆத்துமா ஒன்றும் இல்லாமல் இருக்குதா? உன் ஆத்துமாவை நான் உயிர்ப்பிக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகமா இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீதியின் மேல், நீதி உள்ள தேவன் மேல் பசிதாகமா இருங்கள். இந்த வேதத்தின் மீது பசிதாகமா இருங்கள். இந்த நீதி உள்ள வேத வசனத்தை இறுக பிடித்துக் கொண்டு அந்த வசனத்தின் மேல் தாகமா இருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தெளிவும் கரைமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை மாத்திரம் நீங்கள் தேடி, அவரை மாத்திரம் நீங்கள் நேசித்து, அவரை மாத்திரமே நீங்கள் பிடித்துக் கொண்டு அவர் மேல் தாகமாய் இருங்கள். அவர் மேல் நீங்கள் தாகமாய் இருப்பீர்களானால் துக்கங்கள் எல்லாம் மாறும், கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், வறண்டு போன உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற இடத்துலதான் என் தெய்வம் சொல்லுவார், இல்ல உன் வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் வரேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சது,
இன்னும் 5 நாள்ல முடிஞ்சது, 10 நாள்ல முடிஞ்சது, அவ்வளவுதான் சொல்லி உங்களை எல்லாரும் கைவிடலாம். ஒன்று மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் உங்களை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல. யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லி உங்களை தள்ளுறார்களோ தள்ளட்டும், என் தெய்வம் ஒரு நாளும் உங்களை தள்ள மாட்டார். எல்லாரும் தள்ளும் போது அவருடைய கரம் உங்களுக்கு முன்பதாக வந்து நின்று தாங்கி பிடித்து கொண்டு சொல்லுவார், வறண்டு போனவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும் மகனே, வறண்டு போய் கிடக்கனுடைய கிட்னி செழிப்பாகும், வறண்டு போய் கிடக்கனுடைய ஹார்ட் செழிப்பாகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து அவர் மீது நீங்கள் தாகமா இருங்கள். ஓடி ஓடி இளைப்படைந்தது போதும். தயவு செய்து அவர் மீது தாகமா இருங்கள். அவர் உங்களை வாழ வைப்பது அதிக உறுதி. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை கர்த்தர் அபரீத விதமாய் ஆசீர்வதித்து வறண்டு போய் கிடக்கிற உங்களுடைய ஆத்துமாவிற்கு ஒரு செழிப்பை உண்டாக்குவாராக. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, காலை வேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரம் இந்த வேத வசனத்தை தெளிவும் கிரையுமாய் அனுப்பியிருக்க ஆண்டவரே. இந்த வசனத்தை எந்தெந்த பிள்ளைகள் கேட்கிறார்களோ, கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை வறட்சி இருக்குமானால், ஆத்துமாக்கள் வறட்சிகள் இருக்குமானால், ஆண்டவன் குடும்ப வாழ்க்கையில வறட்சிகள் இருக்குமானால், இயேசுவின் நாமத்தினால இந்த வறட்சிகளாம் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா, ஆத்துமாவுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா, ஆத்துமாவுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்க தான் மத்தேயு 5:6 சொல்லப்பட்டது போல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நீதி உள்ள தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதியை மாத்திரம் தெளிவும் கிரையுமாய் செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தாகத்தையும் தீர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தின் மேல் உங்க பிள்ளைகள் தாகமா இருக்கிறார்களோ அந்த தாகத்தை எல்லாம் தீர்த்து நீர் அபரீத விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பிள்ளைகளை அபரீத விதமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு உம்முடைய வல்லமையில வழி நடத்துங்க. கிருபையில மாறுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் வறட்சியெல்லாம் மாற்றி விட்டார். சந்தோஷமா இருங்கள். ஆமேன்.